அதுக்கு திருத்தங்கள் போடுவோர் நாளை மதியம் 3 மணிக்குள்ளாக அந்த திருத்தங்களை பற்றி எழுத்து மூலமாக தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இல்லை, அதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு காலை எல்லாம் ஃபுல்லாக நேரடி ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் இல்லையா? எல்லா இடமும் எப்படி நீங்க கேட்கறீங்களா? நேரத்தில் எதுக்கு வாசிக்கிறீங்க? நிறைய உறுப்பினருக்கு மானிட்டர் ஒர்க் பண்ணலன்னு சொன்னாங்க. சரி செய்யும்படி இப்ப உடனே சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு மாநில உறுப்பினர் இடத்திலும் நம்முடைய தொழில்நுட்ப வல்லுநர் உட்கார்ந்து பார்த்து சரியாக வேலை செய்வா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். நாளை காலைக்குள்ள சரி செய்யப்படும் என்று நான் கருதுகின்றேன். எத்தனை உறுப்பினருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்பதை வைத்து அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அது இதற்கு மேல சேர்ப்பதற்கு இடமில்லை என்பதால் அவர் கருத்துக்களை மற்ற கட்சி தோழமை கட்சிகளிடம் சொல்லிக் கூட அந்த கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. இப்ப நீங்க புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றும் போது தொடர்பான ஏதாவது ஆலோசனைகளோ நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு? இப்பதான் நீங்க சொன்ன உங்களுக்கு இன்றைக்கும் அடுத்த நிகழ்வுகளில் அதை எப்படி கையாளலாம் என்பதை பற்றியும் நேரடி ஒளிபரப்பு பற்றி எப்படி செய்யலாம் என்பதை பற்றி விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. உரிய நேரத்தில் அது உரிய முடிவு எடுக்கப்படும். அவர்கள் கூறியிருக்க ஆலோசனையும் இந்த அலுவலகம் கருத்திலே கொள்ளும். அந்த நாளைக்கு காலைக்கு சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பாக உரிய அறிவிப்பு வெளியிடும். அது குறித்து இதுவரை அவனை குறித்து உறுதியான முடிவு அறிவிப்பு விரைவில் வெளியிடும். வந்தாச்சு.